என் கையால் சாவதற்கென்றே பிறந்திருக்கிறாள் வெள்ளை நாச்சியார். அவன் ஆன்மா சாந்தி அடையட்டும். மண்டை ஓடுகளின் மேலே நடந்து மண்டலத்தை ஆண்டவர்கள் பலர். அந்த மண்டை ஓடுகளில் ஒன்றாக வெள்ளை நாச்சியார் இருக்கட்டும். மருது பாண்டியர்கள் உயிரோடு இருக்கும் வரை வேலு நாச்சியாரை நெருங்க முடியாது. அப்படியானால் அந்த சைத்தான்களை தீர்த்து கட்டிவிடு. ஒருவன் செத்துவிட்டால் போதும், மற்றவன் தானாக செத்து விடுவான். மருது பாண்டியரை எப்படி வெல்வது? ஏன் முடியாது? பீரங்கி இருக்கிறது, குண்டுகள் இருக்கிறது, காட்டிக் கொடுக்கும் துரோகம் இருக்கிறது, நயவஞ்சகமும் இருக்கிறது. பிறகு ஏன் முடியாது? அது மட்டுமல்ல, தஞ்சையும் ராமநாதபுரமும் நம் பக்கம், வேலு நாச்சியார் பக்கம் யாரும் இல்லை. மக்கள் நமக்கு எதிராக கலகம் செய்தால் என்ன செய்வது? மக்கள் மந்தையாடுகள். இந்த மக்கள் இலவசத்திற்கும் மதுவிற்கும் மதிகெட்ட கொத்த அடிமைகள். இவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார். எல்லோரும் அமைதியாக கேளுங்கள். நான் கூறுகிறேன், வேலு நாச்சியாருக்கு வாழ்க்கையார் 1 வருஷம் அவகாசம் கொடுப்போம். அதற்குள் கப்பம் முழுவதையும் கட்ட வேண்டும். முதலில் திருப்புவனத்தை பிடிப்போம், பிறகு சிறுக சிறுக பிடித்து முழு சிவகங்கையும் கைப்பற்றுவோம். அருமையான யோசனை. அப்படியானால் கோட்டை நமக்கு, அரண்மனை நமக்கு, கஜானா நமக்கு, ராணியும் நமக்கு. அது மட்டும் நடந்துவிட்டால் இந்த ஆவாரங்காட்டு அரண்மனையில் நம் அனைவருக்கும் விருந்து. மது எங்கே? மது எங்கே? கொண்டு வாருங்கள். ஒருத்தர் வர மாட்டாரோ?